பாக்யராஜ் அவர்களோட மறைவு குறித்து அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் ரொம்பவே எமோஷ்னலாக ஏகப்பட்ட விஷயங்களை சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட இயக்குனர் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் நேற்று மாரடைப்பால் இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. அவரோட மறைவை தொடர்ந்து ஏகப்பட்ட திரை பிரபலங்கள், அவருடைய நண்பர்கள், அவங்க வீட்டில் பணிபுரிகிறவங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சார் வந்து முந்தானேத்து குஷ்பு பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு போல் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டு வீட்டில் எல்லாத்துட்டையுமே நிறைய விஷயங்களை வந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த நாள் எப்பவும் போல தான் அவர் வந்து அவரோட ஒர்க்கை பார்க்க வெளியே போயிருந்தார். அண்ட் நைட்டு வந்தவர் அன்னைக்கு நைட்டு நிறைய பேர்த்து கூட ஃபோன் கால் பேசினார், ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு. அண்ட் எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சார், என்கிட்ட காஃபி கேட்டார். அண்ட் அவருக்கு நான் காஃபி போட்டு கொடுத்தேன். காஃபி குடிச்சிட்டு சார் வந்து வாக்கிங் போயிட்டார். அண்ட் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு மாதிரி அவர் படபடப்பாகவே இருந்தார். உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு பயங்கரமாக வேத்துச்சு. உடனடியாக நாங்கள் சுடு தண்ணிலாம் வச்சு கொடுத்தோம். அண்ட் அவருக்கு எப்பவும் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தோம். பட் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லவும் சாரும் அம்மாவும் உடனடியாக அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போக ட்ரை பண்ணாங்க. அண்ட் போகிற வழியிலே சார் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டு உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே மிக பெரும் அளவில் அதிர்ச்சி ஆகிட்டோம். நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு அவ்வளோ பேர்த்திட்ட ஃபோன் கால் பேசியிருந்தார், மெசேஜஸ்லாம் பண்ணியிருந்தார். சாப்பிட்டு நல்லா தான் தூங்கினார். ஏன் இன்னைக்கு காலையில் கூட எந்திரிச்சு வாக்கிங்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு வந்தார். சடனாக ஒரு நிமிஷத்தில் அவர் இல்லை அப்படிங்கிற நியூஸை கேட்டு எங்கள் எல்லாருக்குமே நெஞ்சு பதச்சிருச்சு. அண்ட் குறிப்பாக சாந்தனு சார்லாம் வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டார். இப்படி நடக்கும் அப்படின்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கடந்த சில நாட்களாகவே ஐயாவோட குரு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவர் வந்து அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தார். அண்ட் இப்போ சாரே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சார் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். எங்களுக்கெல்லாம் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. அண்ட் உங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பாரு. தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. அண்ட் செலவுக்கு காசு கொடுப்பாரு. நாங்கள் எங்கள் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கோ இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி காசுன்னு போய் நின்னா உடனடியாக எந்த கேள்வியுமே கேட்காம எடுத்து கொடுப்பாரு. சினிமாவில் எப்படி அவர் கலகலப்பாக இருப்பாரோ அதே மாதிரி வீட்லேயும் ரொம்ப கலகலப்பாக இருப்பார். ஒரு நல்ல மனிதன் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணுங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அந்த பணிப்பெண் சொல்லியிருந்தாங்க. பாக்யராஜ் சார் குறித்து பணிப்பெண் சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.